ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒவ்வொரு இடத்த நம்ம வீடியோவில் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நாம் சிகாகோவில் இருக்கிற ஒரு உயரமான இடத்துக்கு இவங்க கூட போக போகிறோம். இது தாங்க அந்த உயரமான பில்டிங். அடேங்கப்பா, 1451 அடி உயரமாமே. இதன் முந்தைய பெயர் சியர்ஸ் டவர்ஸ். இப்போ இதுக்கு பேர் வில்லிஸ் டவர்ஸ். நூற்றி மாடிகள் கொண்ட இதுதான் அமெரிக்காவிலேயே 2வது உயரமான டவராம். வாங்க வாங்க, இவங்க கூடயே இவங்களுக்கு தெரியாமல் உள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடேங்கப்பா, எவ்வளவு பெரிய நுழைவாயில்னு பாருங்களேன். டிக்கெட் வாங்கணுமாமே. பெரியவங்களுக்கு $32, சிறுவர்களுக்கு $24. ஆனால் நமக்கு ஓசி தாங்க. முதல்ல மியூசியம் பார்க்கலாம். அப்போவே இங்கே பில்டிங்குகளை அழகா தூக்கி வச்சிருக்காங்களாமே. இங்கே பார்த்தீங்களா, அவங்க விளக்கம் சொல்கிறாங்க பாருங்க. இந்த கட்டிடம் எப்படி உருவானது அப்படிங்கிறத வரிசையாக படங்கள் மூலம் இங்கே விளக்கி இருக்காங்க பாருங்க. 1970ஆம் வருஷம் இதற்கான கட்டுமான வேலைகள் தொடங்கியதாம். 2015 தான் பிளாக்ஸ்டோன் என்கிற நிறுவனம் இதை புதுப்பித்ததாம். சிகாகோவுக்கு ஆர்டெக் சிட்டி அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குங்க. இங்கே இருக்கிற பல கட்டிடங்களை படம் பிடிச்சு வச்சிருக்காங்க. பார்த்துக்கிட்டே வருவோமா? லிஃப்டில் ஏறி ஒரு நிமிஷத்தில் 103வது மாடிக்கு வந்து இப்படியெல்லாம் போஸ் கொடுக்கணும். இந்த இடத்துக்கு ஸ்கைடெக் அப்படின்னு பேர். இந்த இடத்துல இருந்து பார்த்தா 4 மாகாண எல்லைகளையும் பார்க்க முடியுமாம். நீங்கள் இப்போ கட்டிட குவியலை பாருங்க. நேவி பியர் ஏரியாவும் பெரிய ஏரியும் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. அம்மாடியோ, ஏரிக்கரையில் எப்படிங்க இப்படி உயரமா பொட்டி பொட்டியா பில்டிங் கட்டியிருக்காங்க. இது தாங்க டாப் ஆங்கிள். தமிழில் சொன்னால் கீழ்கொண்ட பார்வை. சிரிக்காமல் சிந்திக்காமல் நீங்கள் வீடியோ வர செய்யுங்க.
பார்த்தீங்களா? ஊருக்கு நடுவில் ஏரி இருக்கு. அப்படியே கீழே பார்த்தா ஏரியில் போட்டு போகிறது தெரியுது பாருங்க. இன்னும் பாருங்க, கார்கள் எறும்பு மாதிரி தெரியுது. நீச்சல் குளம் தெரியுது. ஏங்க, இந்த கட்டிடங்களை எல்லாம் கட்டிட்டு அப்புறமா நிமித்தி வச்சிருப்பாங்களோ இல்லை எப்படி கட்டியிருப்பாங்க அப்படின்னு ஒரு சந்தேகம். அதான் கேட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் கட்டிடங்கள் தாங்க. இந்த கட்டிட காட்டில் இருந்து வெளியில் வரவே மனசே இல்லை. சரி, அடுத்து ரோட்டுக்கு போவோம்.